வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தா ஒரு டோடம் டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ ஜென்ரலாகவே வந்து நிறைய பேர் வந்து மேஜராக பண்ணுற பெரிய ப்ராப்ளம் தோட்டம் வச்சுருங்க, ஆனால் அது சரியாக வந்து நீங்கள் பராமரிக்கிறது இல்லை. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் மெயினாக வந்து பராமரிக்க விட்டுட்டிங்கன்னு வந்து பார்த்தா அதனால் ப்ராப்ளம் தான் வரும். மெயினாக இந்த தோட்டம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு வந்து பார்த்தா இது வந்து ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி தான். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து நம்ம தோட்டத்தை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வர முடியும். இங்கே எடுத்த உடனே எதுவுமே செய்யாது, வெறும் தோட்டம் மட்டும் வெறும் செடி மட்டும் வாங்கி வச்சுட்டு செடி வரும்னு வந்து பார்த்தா வராது. இது நிறைய வந்து நம்ம பார்க்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்த்தா தான் வந்து மேஜராக நம்ம ஈல்டு இருக்குன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு அது இல்லாத மெயினாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து செடியை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வேலையாக இருந்தால் பிஸியாக இருந்தால் கூட வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி எங்கன்னா போனீங்கன்னா அது எங்கே செடி வச்சுட்டு அங்கே போய் ஒரு ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியும். அது இல்லாத செடியை பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து பூச்சிக்கு இல்லாமல் இருந்தாலே போதும். அது ஒன்று தான் வந்து நம்ம மெயினாக வந்து படாத பாடுபடுறது அந்த பூச்சி தொல்லைக்கு தான். அது நம்ம மெயினாக வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டுன்னு வந்து பார்த்தாலே ஈல்டு வந்து நிறைய எடுக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இனி நம்ம பேச போகிறதுனா வந்து இந்த பிளான்ட் சாம்பிளிங் இருக்குது பாருங்கள். கடையில் வந்து பிளான்ட் வாங்கின்னு வந்து நீங்கள் எப்படி வைக்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்க போகுது. அது நீங்கள் எப்படின்னா இந்த பாட்டில் வைக்கிறதும் சரி இல்லை தரையில் வைக்கிறது அது எப்படி வைக்கணும் அது சில ப்ரொசீஜர் வந்து நம்ம சொல்ல போகிறோம். அது எப்படி நம்ம வைக்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் கடையில் போய் நர்சரி கார்டனில் போய் அதனால் பிளான்ட் வாங்குறீங்கன்னு வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தா ஒரு இது வந்து என்ன பண்ணால் கருப்பு கவரில் போட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து செடி வந்து அது உள்ளே தான் ரூட் இருக்கும். அதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தா அப்படியே எடுத்துன்னு வந்து அந்த கவரோடு வந்து நீங்கள் வச்சிடுறீங்க. கவரோடு வைக்கக்கூடாது, எந்த ஒரு இதுவுமே வந்து கவரோடு வைக்கக்கூடாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணால் அந்த கவரை எடுக்கணுன்றதுக்கோசம் நல்லா போட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து அந்த கவரை வந்து கீக்கும் போதுன்னா அவன் வந்து பார்த்தா அந்த ரூட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னா கூட வந்து பார்த்தா உங்களால் வந்து பிளான்ட் வந்து ஈஸியாக வந்து வைக்க முடியாது. நீங்கள் வந்து மேஜராக அதை நம்ம ஈஸியஸ்ட் ஸ்டெப் எப்படின்னு வந்து பார்த்தா இப்போ நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கத்திரிக்கோலில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து அந்த கவரை எடுத்துடணும். கவரை எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கிற கவரை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், அதை போட்டுட்டு கீழே மண் இருக்குது பாருங்கள் அந்த ரூட்டில் அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கலரி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா அப்படியே எடுத்து நம்ம செடி வைக்கலாம். ரூட்டு வந்து நேற்றுக்கு நம்ம கலரன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்படியே வச்சிங்கன்ற பட்சத்தில் வந்து ரூட்டு வந்து இதுவாகிடும். ரூட்டு வந்து கரெக்டாக வந்து ஃப்ளோ அந்த மண் வந்து கரெக்டாக ரொம்ப இறுகி போன மண்ணாக இருந்ததுன்னு வந்து பார்த்தா உங்களால் வந்து ரூட்டு வந்து செடிக்கு வந்து நல்லா க்ரோ ஆகாது. அதனாலே வந்து செடி வந்து பாதியில் இடைப்பட்ட இதுலேயே வந்து நீங்கள் வச்ச இதுலேருந்து அப்படியே இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கலரி விடுங்க. இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஊற வைக்கணும், ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக ஊற வச்சுட்டு அந்த ரூட் கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கலருங்க. கலரிட்டு அதை எடுத்து நீங்கள் அப்படியே வந்து வச்சிடணும். அது மண்ணில் வச்சாலும் சரி பாட்டில் வச்சாலும் சரி. இல்லை உங்களுக்கு அப்படி வைக்கும் போது உங்கள் கையில் எதனா உரம் இருந்ததுன்னா கூட அதை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நீங்கள் வச்சிடலாம். ஏன்னா வந்து உரம் இருக்கிற பட்சத்தில் அது வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி தான், எக்ஸ்ட்ரா பூஸ்ட். அது நீங்கள் வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பலன் நோண்டி அது உள்ள கொஞ்சம் உரம் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னு வந்து பார்த்தா அதுலேருந்தே வந்து நல்லா க்ரோ ஆகும். உங்கள்கிட்ட உரம் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து இந்த ரூட்டு மட்டும் அடிப்படாத வந்து நீங்கள் பத்திரமா எடுக்கணும். அதை எடுத்துட்டிங்கன்னு வந்து பார்த்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சிங்கன்னு வந்து பார்த்தா பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகும். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளான்ட்டை வந்து பார்க்கணும். நிறைய பேர் வந்து கடையில் வாங்கின்னு வந்துடுங்க அப்படியே எடுத்து வச்சுற மாதிரி தான் பண்ணுறீங்க. அது இல்லாத மெயினாக வந்து பிளான்ட் இப்போ நீங்கள் வாங்கின்னு வரீங்கன்னா அது எப்போ வைக்கணும்னு வந்து அதை தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு. பிளான்ட்டு நீங்கள் வாங்கின்னு வரீங்கன்ற பட்சத்தில் அது வந்து வெயில் ரொம்ப அதிகமாக மத்தியான டைமில் வந்து நீங்கள் வாங்கி வந்து வச்சிங்கன்னு வந்து பார்த்தா அது வந்து பிளான்ட் வந்து சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி வந்து பிளான்ட்டே வந்து ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். இது ஒன்று வந்து நல்ல செடியாக இருந்தால் வந்து பார்த்தா அது இது ஆயிடுச்சுன்னா கூட வந்து உங்களுக்கு திருப்பி வந்து முளைக்கும். ஆனால் ஒரு சிலர் வந்து செடி வந்து வீக்காக இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் எடுத்தவொடனே மொட்டை வெயிலில் நீங்கள் வாங்கி வந்து அதை வச்சிங்கன்னு இருக்கிற பட்சத்தில் வச்சாலே அந்த செடி வந்து இதுவாகிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எப்போ வைக்கணும்னு அந்த செடி பார்த்தா அந்த வெயில் தாழ்ந்த நேரத்தில் வைங்க. ஒரு 5 மணி ஒரு 5:30 மணிக்கு மேலே வந்து நீங்கள் வச்சிங்கன்னு வந்து பார்த்தா நல்லா வந்து செடி வந்து நல்லா க்ரோ ஆகும். அதுவும் மேஜராக வந்து இப்போ இருக்கிற சீசனில் நீங்கள் உடனே வாங்கி வந்து வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தா நல்லா வந்து செடி வந்து க்ரோ ஆகும். ஏன்னா கிளைமேட் அப்படி இருக்குது, நல்லா வந்து செடி க்ரோ ஆகும். அப்புறம் வந்து கொஞ்ச நாள் இப்போ நான் பிப்ரவரிலாம் போனோன்னு வந்து பார்த்தா வெயில் வந்துடும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து பிளான்ட் கடையிலேருந்து வாங்கி வந்து வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வச்சிங்கன்னு வந்து பார்த்தா அது கொஞ்சம் பிப்ரவரி வரத்துக்குள்ளே கொஞ்சம் டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியாக வந்து சமாளிச்சிக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளான்ட் சாம்பிளிங் மட்டும் பத்திரமா எடுத்து வைக்கிறன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பிளான்ட் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாத நல்லா வரும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அதை தோட்டம் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.